தலைமைச் செயலகத்தில் பார்க்கிறோம். நம்ம தலைமைச் செயலகத்திலேருந்து விஷுவல்ஸ் பார்க்கின்றோம். இப்போ அரச தலைமைகளாக இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் உடைய படங்கள்லாம் கூட எடுக்கிறாங்க. இது வழக்கமாக ஒவ்வொரு தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வரும்பொழுதும் தலைவர்களுடைய படங்கள் மறைக்கப்படுவது, இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் லீடர்ஸுடைய படங்கள்லாம் அரசு அலுவலகங்கள் இருப்பது, இந்த நடைமுறைகள்லாம் எடுக்கப்படும். இப்போ நம்ம திரையில பார்ப்பது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காட்சி. இப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு அதோடைய ஹைலைட்ஸை படங்களாக முக்கியமான மூமெண்ட்ஸை வைத்திருப்பாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அரசியல் தலைமைகளுடைய படங்கள்லாம் அகற்றப்பட்ட அந்த நடவடிக்கைகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தேர்தல் வந்துவிட்டது நேர்களே. இவ்வளோ நாள் தேர்தல் வருது வருது வருதுன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழா தொடங்கி விட்டது, களைகட்ட தொடங்கி விட்டது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டது அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறியே தான். யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் முதல்ல எலெக்ஷன் கமிஷன் இந்த பணிகளை தலைமைச் செயலகத்திலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அங்கே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் உடைய படங்கள் இருக்கும். அது வந்து எல்லா தலைமைச் செயலகங்கள்லையும் வந்து ஆட்சி கட்சி எதுவோ அந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் இவங்களுடைய படங்கள்லாம் இருக்கும். இப்போ நம்ம திரையில பார்க்கிறது கோயம்புத்தூர்ல பார்க்கிறோம். இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தலைமைச் செயலகத்திலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷுவல்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் அவங்க அதை அகற்றக்கூடிய பணிகளை செய்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளை தாண்டி ஆளுமைகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமும் கூட ஒரு செம்ப்ளன்ஸ் ஆஃப் நியூட்ரலிட்டி இருக்கணும், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஒரு சமதளத்தை உருவாக்குறோம். இங்கே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சின்ன கட்சி, பெரிய கட்சி, சாதாரண வேட்பாளர், பெரும் செல்வாக்கு படைத்த வேட்பாளர்கள் எல்லாம் கிடையாது. அனைவரும் சமம் அப்படிங்கிறத ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்குறதுக்காக தான் தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர்ஸை செய்து. இந்த படத்தை பார்த்து யாரும் ஓட்டு போட போறதில்லை. பட் ஆனாலும் இன்று இந்த தருணம் முதல் இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டது. அதனால ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அனைத்து கட்சி எல்லாம் சமம் அப்படின்ற ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்குறதுக்காக வழக்கமாகவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்த அந்த க்ஷணமே தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கும். அந்த நடவடிக்கைகளை தான் நம்ம திரையில பார்க்கின்றோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.